மித்ரா, இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ கேட்கலல்ல. ஆதி அண்ணனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறது கண்டிப்பா நடக்க போறதில்ல. நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நீ எனக்கு தான் மித்ரா. உன் கழுத்துல தாலி கட்டுற அந்த கரெக்டான சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் மித்ரா. அது நடந்தே தீரும். இவன் வேற இப்படி வந்து நின்றுட்டு இருக்கானே. கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது பண்ணுவானா? மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் வேணாம் மேடம், சொன்னா கேளுங்க மேடம். மேடம் ப்ளீஸ். நீங்க தப்பு பண்றீங்க சார். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் சொல்ற எதையுமே கேட்காம நீங்க இப்படி பண்றதுக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என்னம்மா எங்களையும் மிரட்டி பாக்குறியா? சும்மா விட மாட்டோம் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. மத்தவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்கல்ல, பண்றதெல்லாம் பண்ணிட்டு உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி நியாயம் பேசிட்டு இருக்க. சார், என் பக்கம் நியாயம் இருக்கு. நான் அப்படிதான் பேசுவேன். இங்க ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. அதனாலதான் என்ன இப்படி மாட்டி விட்டுருக்காங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்காம நீங்க இப்படி நடந்துக்கிறது சரியில்லை. பாரா, பிராத்தல் கேஸ்ல அரெஸ்ட் ஆன நீ போலீஸ்காரனுக்கு பாடம் எடுக்கிறியா? சார், உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம இப்படி அபாண்டமா பழிய போடாதீங்க. நான் பழி போடுறானா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி ஒரு லாட்ஜ்ல போலீஸ் ஒன்னு அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இவ்வளவு தெனாவட்டா போலீஸே எதிர்த்து பேசுவேன். நீ சாதாரண ஆள் கிடையாது. சார், நீங்க அளவு மீறி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய், வாய மூடிட்டு இருக்க போறியா இல்லையா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். பண்றதையும் பண்ணிட்டு ஐயாவையும் எதிர்த்து பேசிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா வாய மூடிட்டு இருக்கணும். நான் எதுக்கு பேசாம இருக்கணும்? நான் எந்த தப்புமே பண்ணல. அதனால எனக்கு பயமும் இல்ல. நான் அதை எங்க வேணாலும் சொல்லுவேன். நீ எங்க வேணாலும் போய் சொல்லிக்கோ. இப்போ ஒழுங்கு மரியாதையா வர்ற நீ. கடவுளே, பாரதி எங்க போனானே தெரியலையே. முகூர்த்தத்துக்கு வேற நேரம் ஆயிடுச்சு. ஆதி தம்பி வேற அன்னைக்கு ராஜேஸ்வரி அம்மா கிட்ட பாரதி மித்ராவுக்கு எதிரா எந்த ஆதாரத்தையும் கொடுக்கலனா தாலி கட்டுறேன்னு சத்தியம் வேற பண்ணிருக்கு. பாரதி எங்க போனாங்க? மண்டபத்துல எங்கேயுமே காணோம். ஒருவேளை மித்ரா சம்பந்தமா எந்த சாட்சியும் கொடுக்க முடியாதனால கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு நினைச்சு இங்க வராம இருக்காங்களா? பாரதி எல்லாம் அப்படி கிடையாது. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாரதி எங்க இருக்கீங்க? கான்ஸ்டபிள், உள்ள எடுத்துருவாங்க. வா. விடுங்க. இங்க பாருங்க, நீங்க தப்பு பண்றீங்க. இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். என்ன ஏதுன்னு விசாரிக்காம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. நானும் போனா போதுன்னு பாத்துட்டு இருக்கேன். நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க. இவங்களை கூட தான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இவங்க அமைதியா இல்ல, நீ மட்டும் ஏன் ஓவர் ஆடிட்டு இருக்க? இவங்க அமைதியா இருக்காங்கிறதுக்காக எந்த தப்பும் பண்ணாத நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. இடத்துல திருட்டு தாலியை போட்டுக்கிட்டு வந்து இங்க என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கியா நீ? உன்னை என்ன பண்றன்னு பாருடி. இன்ஸ்பெக்டர், விடுங்க இன்ஸ்பெக்டர்.